ஓகே. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பாடுகளை தாங்க. ரெவலேஷன்ஸ் மூலமாக ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சித்தமாக இருக்கிறீங்களோ அந்த காரியங்களை இந்த புஸ்தகத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை கொடுங்க. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். யோனா தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் இந்த அதிகாரத்தை நமக்கு இன்னைக்கு தந்திருக்கிறாரு. யோனா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாளில் சொன்ன ஒரு வார்த்தை யோனாவை குறித்து, இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போது ஆண்டவராகிய இயேசப்பா யோனாவை கோட் பண்ணாரு அப்படின்னா, அப்போ யோனாவுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இப்போ யோனா தீர்க்கதரிசியின் காலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் 793 கிமு 793 753 காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் வாழ்ந்த காலத்தில் யெரொபெயாம் அப்படின்ற ராஜா அவன் ஆளுகை செய்கிறான் இஸ்ரவேலின் மீது. அவன் 2வது யெரொபெயாம், முதலாவது முதலாவது யெரொபெயாம் தான் ஜனங்களை பாவம் செய்ய வைத்தவன். இவன் அதற்கு பிறகு செகண்ட் ஜெரொபெயாம் என்கிறவன். இந்த யோனாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புறா, டவுல் அப்படிங்கிற மீனிங் வரதா இருக்குது இவருடைய பேர். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அவர் ஒரு சமாதான புறாவை போல இருக்கிறார் என்று. அதே மாதிரி அவருடைய அப்பா, அவருக்கு பேர் அமித்தாய். அமித்தாய் என்பதற்கு சத்தியம் அல்லது சத்தியமானவன் என்று பொருள் உள்ளதா அது இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ப்ராஃபட்டு இதுக்கு முன்பும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். இதுதான் முதல் தீர்க்க தரிசனம் அல்ல. யோனா தீர்க்கதரிசி இதுக்கு முன்பும் வேறு தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம நினைவே பட்டணத்தை பற்றி மட்டும்தான் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இல்லை, அவர் மற்ற பட்டணத்தை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. அது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளை வாசிப்போம். அதில் போட்டிருக்கு, காத்த பேர் ஊராகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? இந்த காத்தாப்பேர் என்கிற ஊரில் அமித்தாயின் குமாரன் யோனா. அப்போது இந்த யோனாவின் புஸ்தகத்திலையும் அவரை அறிமுகப்படுத்தும் போது தேவன் அமித்தாயின் குமாரன் யோனா என்று குறிப்பிடுறாரு. அங்கேயும் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக இந்த 2 பேரும் ஒருவர் தான் என்பதை கர்த்தர் நமக்கு அதை அறிவுறுத்துறார். அது மட்டுமல்ல, இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த ஒரு வசனத்தில் அவரை குறித்து கர்த்தர் சொல்லி இருப்பதுனாலே நம்ம அந்த காலகட்டம் அதோடு இணைத்து யோனா வாழ்ந்த காலம் இதுதான் என்பதை புரிந்து கொள்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேதத்திலையும் பார்த்திங்கன்னா, இந்த வரலாறு சம்பவம் நடந்த இடங்களில் தான் வேறு சில தீர்க்கதரிசியாகிய ஓசேயா, ஆமோஸ் என்கிற இவர்களும் அந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா, இந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகமாகிய யோனாவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பைபிளில் ஆர்டராக வச்சுருக்கிறாங்க. ஸோ அது எந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது என்பது கரெக்டாக ஒரு ஆர்டரில் அது வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம காண முடியும். இதெல்லாம் வேதத்தில் உள்ள அதிசயங்கள். ஏன்னா ஒரு காரியத்தை தேவன் குறிப்பிடுகிறாருன்னு சொன்னால் அதுக்கான கால நேரத்தை அந்த ப்ரூஃபோட ஃபுல்லாக அதை கொடுக்குறாரு என்பதை நம்ம காண முடிகிறது. சரி, அடுத்தது இப்போ யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்ன செய்ய விரும்பினார், அதன் நிமித்தம் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சுருக்கமாக இந்த யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நம்ம பிரதானமாக காண்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. அவர் பேர் யோனா. இவரை கர்த்தர் ஒரு இடத்துக்கு அனுப்பி, ஒரு பட்டணம் அழிய போகுது, அதுக்கு விரோதமாக நீ பிரசங்கி என்று சொல்லி அனுப்புகிறாரு. அப்படி அனுப்புகிற அந்த பட்டணம் மிகுந்த ஒரு அக்கிரமமான ஒரு பட்டணம். அசிரியாவை சேர்ந்த நினிவா, அசிரியாவின் தலைநகரம். இப்போது அந்த ஜனங்க கொடிய பாவிகளாக இருந்தாங்கங்கிறதுனால யோனா தீர்க்கதரிசி அங்கே போக விரும்பவில்லை.
இப்போ அவர் பார்க்குறாரு, கர்த்தர் நம்மள சொல்றாரு. நம்ம போய் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அதுக்கு விரோதமா பிரசங்கிக்க சொல்றாரு. நான் பிரசங்கிச்சா, ஒருவேளை அவங்க மனம் திரும்பிட்டா, அவங்களுக்கு வர்ற தண்டனை வராம போயிடுமே! அவங்க தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்போ அந்த நேரத்துல அவர் என்ன முடிவெடுக்கிறாரு? கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி, நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போயிருவோம் அப்படின்னு முடிவு பண்றாரு. பண்ணிட்டு இந்த ஒரு இமேஜ் குடுத்துருக்கேன் பாருங்க. கர்த்தர் போக சொன்ன இடம் எது? நினிவே. 550 மைல்ல இருக்குது. யோப்பாவிலிருந்து 550 மைல்ல. அதுக்கு கப்பல் பயணம்லாம் தேவையில்ல. அங்க தரை பயணம் தான். ஆனா, அங்கேருந்து அவர் எங்கே தெரியுமா போக முயற்சி பண்ணாரு? இந்த இருக்கு பாருங்க, தார்ஷீஸ். 2500 மைல் தாண்டி கடல்ல அவ்வளோ தூரம் போகணும். அப்போது ஆண்டவர் சொன்னதுக்கு விரோதமா நான் வேற எங்கேயாவது போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி டைரக்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் பிரயாணம் பண்ண முயற்சி பண்ணுறாரு யோனா. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? முதல்ல அவரை மனம் திரும்புதலுக்குள்ள வழி நடத்துகிறார். ஏன்னா நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒன்று கர்த்தரை அறியாத ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணும் பொழுது அவங்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து அவர்களும் அழியாதபடி அவர்களை மீட்டு எடுப்பது தான் தேவனுடைய சித்தம். அதே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுமே அவரை புரிந்து கொள்வது இல்லை. ஏன்னா இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய சத்தம் தெளிவாக கேட்குது. அவரால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்க முடியுது. பேரு பட்டணம் முதற்கொண்டு தெளிவாக கர்த்தர் சொல்கிறார். இந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா இவர் இருதயத்தில் என்ன இருக்குது? பாவம் பண்ணுறவன் அழியணும். ஆனால் கர்த்தருடைய இரக்கத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அதனால கர்த்தர் அவரை முதல்ல மனம் திரும்புதலுக்குள்ள வழி நடத்தி தன்னுடைய சித்தம் என்ன என்பதை காண்பித்து கொடுக்கிறார். இப்போ இந்த இடத்துல 2 மனம் திரும்புதலை பார்க்க முடியுது. ஒன்று யோனா தீர்க்கதரிசியினுடைய மனம் திரும்புதல், அது முதலாவது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் பயணத்தில் போகிறார் இல்லையா யோனா, அந்த பிரயாணத்தில் அந்த கப்பலை செலுத்தி கொண்டிருந்தவர்கள் புறஜாதியார். அவர்களுக்கும் கர்த்தரை குறித்து தெரியாது. அந்த மாலுமிகள் இவங்களுக்கும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போ யோனா செஞ்சது என்ன காரியம்? கர்த்தருக்கு விரோதமாக முடிவெடுத்தார். ஆனால் அந்த காரியத்தில் கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு? இன்னும் கொஞ்சம் பேரை மீட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வராரு. எப்படின்னா, இந்த பிரயாணத்தில் யோனாவினால் வரக்கூடிய விளைவு என்ன? பெரிய ஒரு பூகம்பம் போல தண்ணீர் தத்தளிக்க தொடங்குது. அந்த நேரத்தில் இவங்க எல்லோருமே கர்த்தரிடத்துக்கு திரும்பக்கூடிய ஒரு காரியம் நடக்குது. அதுவும் கூட கர்த்தரால் வந்த காரியம். சரி, அதுக்கு பிறகு இறுதியில் நம்ம பார்க்குறோம் என்னென்னா, யோனா ஒரு மீனின் வயிற்றில் இருக்கிறார். கர்த்தருடைய அவர் வேண்டிக் கொண்டு என்னை மன்னியும்னு சொல்லி அவர் வேண்டிக் கொண்ட பிறகு அந்த மீன் அவரை தரையிலே போட்டு வெளிப்படுத்துது என்று பார்க்குறோம். அப்போது இதைத்தான் இயேசு ஆண்டவர் பின்னால் சொல்லும் பொழுது, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவர் யோனா பிரசங்கம் பண்ணின பொழுது நினைவே பட்டினத்தார் மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் யோனாவிலும் பெரியவர், அவரை உண்டாக்கின தேவனே இங்கே இருக்கிறேன். என் பேச்சை கேட்டு நீங்கள் மனம் திரும்பலைன்னா இதை விட கொடுமையான தண்டனை உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறார். தீர்ப்பு நாளில் இந்த நினைவே பட்டினத்தார் உங்களுக்கு எதிராக எழுந்து நிற்பாங்கன்றார். காரணம் என்ன? யோனா பிரசங்கம் பண்ணி அவங்க மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் நீங்கள் மனம் திரும்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறார். அப்போது மனம் திரும்புதல் அதனுடைய அவசியம். பல சமயங்களில் நம்ம மனம் திரும்பாமல் இருக்கிறதுக்கு இன்னும் சில காரியங்கள் நமக்கு தடையாக இருக்குது. அது என்னென்னா, நான் சொல்கிறபடியெல்லாம் ஆண்டவர் செய்யட்டும், அப்புறம் நான் மனம் திரும்பிக்கிறேன். நான் கேட்குற அடையாளத்தை அவர் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போல்லாம் இதெல்லாம் என்னென்னா சாக்கு போக்கு. பல சமயங்களில் நம்ம தேவனோடு எதிர்த்து நிற்கிறோம், தர்க்கம் பண்ணுறோம். அதெல்லாம் எங்கன்னா வாயில் பேச மாட்டோம், இருதயத்தில் தான் நடக்கும். பல இடங்களில் கர்த்தர் இருதயங்களில் பேசி கொண்டு தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு மனிதனையும் இருதய கடினத்தை விட்டு ஜீவனுள்ள தேவனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்பும்படியா பூமி எங்கும் பூச்சக்கரம் எங்கும் அவருடைய சத்தம் ஒலித்து கொண்டே இருக்குது. அதை கேட்டு மனம் திரும்புகிறவங்க இயேசு ஆண்டவர் இடத்துல விடுவாங்க. அவரை தேவன் என்று அறிக்கை செய்வாங்க. அப்போது அவங்க வாழ்க்கை சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பப்படும். ஆனால் அதை விடுத்து வேறு ஏதாவது ஒரு வழியில் நான் காணிக்கை கொடுத்துட்றேன், நான் ஏதாவது ஒரு இதுக்கு நான் டொனேஷன் கொடுத்துட்றேன், ஏதாவது நான் நல்ல காரியம் பண்ணி நான் தேவனுடைய ஃபேவரை சம்பாதிச்சுக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை என் விருப்பப்படி தான் இருக்கும், நான் விரும்புகிறபடி தான் நான் வாழுவேன், ஆனால் மற்றதெல்லாம் என்ன, அதாவது இப்படி எப்படின்னா
த கோர் ஆஃப் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இருதயத்திலே உண்டாகும் ஒரு விருத்த சேதனம் தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நம்ம பார்த்தோம் 2 நாளைக்கு முன்னாடி, தேவன் நம்மை உண்டாக்கின திட்டம், நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் நம்முடைய இருதயங்களை விசுவாசத்தினால பரிசுத்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசத்தினால பரிசுத்தமாகுதல் என்பது நம்ம நினைக்கிற பூமிக்கு அடுத்த பரிசுத்தம் அல்ல. பூமிக்கு அடுத்த பரிசுத்தம்ங்கிறது என்னன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த எபிலிட்டியில் நான் நீதியாக நடப்பேன், நான் நல்லபடியாக பேசுவேன். ஆனால் அப்படி அல்ல. சரி, இதுதான் நம்ம இதில் காணக்கூடிய ஒரு பின்னணி. இப்போ யோனா 1ஆம் அதிகாரத்தை முதல் வசனத்திலிருந்து வாசிக்க தொடங்கலாம். வாசிப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களுடைய தர்ஷுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையுமென்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இப்போ இதுவரைக்கும் நடந்த காரியம் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல, கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போ, நினிவேக்கு போ என்று கர்த்தருடைய வார்த்தை உண்டாகின்னு போட்டிருக்கு. இது நமக்கு எதை காண்பிக்குது? கர்த்தர் இன்றும் எப்படி நமக்கு தனது வார்த்தையை அனுப்பி பேசுகிறார். இந்த வேத வசனம் அதே மாதிரி நம்ம இருதயங்களில் அவர் பேசுகிறாரு. அந்த வார்த்தை நமக்கு உண்டாகும் போது அதை கேட்டு கீழ்ப்படியணும். ஆனால் நினிவே என்ன செஞ்சாரு? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷுக்கு ஓடி போகும்படி செய்கிறார். கூலி கொடுக்குறாரு, கப்பலில் ஏறுறாரு, புறப்படுறாரு. ஆனால் எதிர்காற்றை கர்த்தர் வரவிட்டார். அப்போது முழு நேச்சரும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக நம்ம எதுவும் செய்ய முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். we are powerless before God's might. தேவனுடைய வல்லமைக்கு முன்பு எந்த மனிதனும் நிற்க முடியாது. அப்போது இந்த நாளில் நம்ம பார்க்குறோம், அந்த கப்பல் உடையத்தக்க அளவு கொந்தளிப்பு உண்டான உடனேயே இப்போ பாருங்கள், முதல்ல வேண்டுதல் செஞ்சது யாருன்னு பாருங்கள், யோனா இல்லை. யோனா தான் தப்பு பண்ணவர், அவர் வேண்டுதல் செய்யலை. ஆனால் கப்பலில் இருந்த மற்றவர்கள் வேண்டுதல் செய்ய தொடங்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, அவங்க சில காரியங்கள் செய்கிறாங்க. கப்பலை லேசாக்கும்படி அதனுடைய மிகுந்த எடை உள்ள காரியங்களை தூக்கி சமுத்திரத்தில் போடுறாங்க. ஆனால் யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். எந்த அளவுக்கு அவர் நல்லா தூங்கினாருன்னா அயர்ந்த நித்திரைன்னு போட்டிருக்கு. பாருங்களேன், ஒரு கப்பல் புயலில் சிக்கி போகும்போது நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், நிறைய பேர் கப்பல் பிரயாணத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த கப்பல் அசையும் பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு இடத்துல இருக்க முடியாது, இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் விடுவாங்க, அங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி. இந்த மாடர்ன் டேஸ்லேயே கப்பலை அவ்வளோ ஸ்டேபிளாக பண்ண முடியல. தேவனுடைய அந்த வல்லமை கப்பலை அலைக்கழிக்கும் போது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த இடத்துலையும் தூங்குறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் ஒரு ஃபால்ஸ் ஹோப்பில், ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் பீஸில் இருந்திருக்கிறாரு பாருங்கள். பண்ணுறது கர்த்தருக்கு விரோதமான காரியம், ஆனால் அந்த அளவுக்கு சமாதானமாக தூங்கிட்டு இருக்காருன்னு என்ன அர்த்தம்? அதில் ஹி வாஸ் ஃபுல்லி கன்வின்ஸ்ட், நம்ம பண்ணுறது தான் சரின்ற மாதிரி அவர் முடிவெடுத்துருந்துருக்கிறார். இப்போது மாலுமி அவரிடத்துல வர்றாரு, சொல்கிறாரு, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். இப்போ மாலுமியின் இடத்துல வரக்கூடிய விசுவாசம் பாருங்கள். சொல்கிறான், நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணு, நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுறோம், நீ ஒருத்தன் தானே ஜெபம் பண்ணாமல் இருக்கிற, நீயும் வா ஜெபம் பண்ணு. கர்த்தர் யாரை அனுப்புகிறாரு பாருங்கள்? தீர்க்கதரிசியாகிய தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்றதுக்கு புறஜாதின ஒருத்தர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணு அப்படின்ற மாதிரி. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. ஸோ கர்த்தர் ஒரு காரியத்தை நடப்பிக்கிறார் பூமியில் அப்படின்னா, அதை அவர் நடப்பிப்பது
நேச்சுரலாக நடக்கிறது போல காரியங்கள் நடைபெறும். ஆனால் அதற்கு பின்பு அவருடைய சித்தத்தின் நிறைவேறுதல் தெளிவாக காணப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கப்பலில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் மாலுமிகளுக்கு தெரியாது யோனாவுடைய காரியம். ஆனால் அதை எவ்வளவு அழகாக அவங்க அறியும்படி கர்த்தர் செய்கிறாருன்னா அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வருது பாருங்க. என்ன யோசனை? சீட்டு போடுவோம். யார் பேருக்கு சீட்டு போடுவோம், அப்போ தெரிஞ்சிடும்ல யாரோட பிரச்சனை என்ன. இப்படிலாம் நம்ம யோசிப்போமா? யோசித்து பாருங்க. நார்மலாக வந்து ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு பிரயாணத்தில் வந்து ஒரு ஒரு ஏர்கிராஃப்டில் எல்லாரும் பிரயாணம் பண்ணும்போது ஒரு டர்புலன்ஸ் வருதுன்னா யாரோ ஒரு பெரிய பாவி இருக்கான் போல், அவனால தான் நமக்கு இப்படி ஆகுதுன்னு யோசிப்போமா? அல்லது வந்து அப்படி நம்ம யோசிப்பதில்லை இல்லைங்களா? ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல God wants to specifically identify Jonah and bring him to repentance. அப்போது அவங்க எல்லோரும் கண்டுபிடிக்கும்படியா இப்படி ஒரு எண்ணத்தை அவங்க இருதயத்தில் கொடுக்குறாரு. இப்போ இது நமக்கு எதை காண்பிக்குதுன்னா, நீங்களும் நானும் இந்த பூமியில் பிரயாணிக்கிறோம். நம்ம கூட சக மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தரை அறிந்தவர்களும் இருப்பாங்க, அறியாதவர்களும் இருப்பாங்க. ஆனால் எல்லார் மத்தியிலையும் கர்த்தர் வந்து என்ன செய்வார்? He can always identify those whom he wants to communicate and he will use anybody to communicate. அது யாராக வேணா இருக்கலாம், யாரை கொண்டும் கர்த்தர் பேசிடுவார் அப்படிங்கிறத காண முடிகிறது. சரி, இப்போது சீட்டு யோனா பேருக்கு விழுந்தது. அப்போது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பய பக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஸோ யோனா சொல்றாரு, நான் கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவன். ஆனால் அவருடைய செயல்கள் அவருடைய பயபக்தியை காட்டவில்லை. அவர் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை பண்ணிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தார். ஆனால் பயபக்தி உள்ளவன்னு தங்களை பற்றி சொல்லாத மற்றவர்கள் எல்லோரும் பயபக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவன் சொன்னதை கேட்டு என்ன சொல்கிறாரு? நான் இந்த மாதிரி வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின கர்த்தர் அவருடைய தீர்க்கதரிசினா, ஆனால் அவருக்கு விரோதமாக ஓடி போகிறேன். அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு பெரிய பயம் உண்டாயிட்டு, நீ ஏன்பா இப்படி பண்ண? கர்த்தருடைய சமூகத்திலேருந்து நீ ஓடலாமா என்று சொல்லி அவங்க பயப்படுறாங்க பாருங்க. அப்போ பயபக்தி யார் இடத்துல இருந்திருக்குன்னு தெரிய வருது. பின்பு 11ஆம் வசனம் சொல்லுது, சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியினால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். இப்போ யோனாவுக்கு எந்த அளவுக்கு இருதய கடினம் இருந்தது அப்படிங்கிறத இந்த வரிகளில் பார்க்கலாம். ஏன்னா பாருங்களேன், இப்போது யோனாவுக்கு ஏற்கனவே தெரியும் தன் நிமித்தம்தான் கொந்தளிப்பு வந்திருக்கு. அப்போது கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக எதுவும் செய்ய முடியாதுங்கிறது யோனாவுக்கு தெரியும். இப்போது பெரிய கொந்தளிப்பு பிரச்சனை வந்துருச்சு. இந்த நேரத்தில் மற்ற எல்லோரும் ஜெபம் பண்ணுவது போல யோனா ஜெபித்திருந்தால் ஒருவேளை கப்பல் பிரயாணத்தை தொடரும்படி அங்கிருந்து திரும்ப அவர் யோப்பா பட்டணத்துக்கே கப்பலை ரிட்டர்ன் கொண்டு வந்து அவரை இறக்கி விட்டுட்டு போயிருக்கலாம். ப்ராப்ளம் இல்லாமல் அவர் சேஃபாக வந்து கூட அவருடைய ஜேர்னியை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? என் நிமித்தம்தான் வந்துருச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை தூக்கி தண்ணியில் போட்டுருங்கிறாரு. தண்ணியில் போட்டால் தான் இறந்து போவேன்னு அவருக்கு தெரியாதா? யோசித்து பாருங்கள். ஆனால் அப்பவும் கூட அவர் மனம் திரும்பலை என்று தான் நான் இதில் புரிந்து கொள்கிறேன். ஸோ அவரை தூக்கி போடும்படி அவங்க செய்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க வேகமாக தண்டு வலித்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் அதை செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர், உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டார்கள். சமுத்திரம் தம் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்போ
த சாவரின் காட், தேவன் சுய சித்தம் உள்ளவர், அவருடைய சித்தத்துக்கு ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, அவருடைய சித்தத்தை தேவன் என்றைக்குமே திணிப்பதில்லை. அதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் அண்ட் காட் இஸ் பிரிங்கிங் எ ரெவலேஷன், ஒரு வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கும் பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு வேத வசனத்தின் மூலமாக முதல்ல விளக்கி சொல்லுவார். இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள், ஆண்டவர் எவ்வளவோ உதாரணங்கள் மூலமாக சொன்னார் இல்லையா, ஊமைகள் வாயிலாக, அது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை புரிந்து கொள்வது போல எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம அதை புரிந்து கொண்டு அதை நடக்கும்படி செய்வார். அதை புரிந்து கொள்ளாமல் இருதய கடினப்படுகிறது தான் அது கடினமாக காணப்படுது. இந்த இடத்துல யோனாவுக்கு இந்த மாதிரி அவர் புரிவுதலுக்குள்ளே கொண்டு வராரு. இந்த கப்பல் செலுத்தி கொண்டிருந்தவங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, ஆண்டவரே உங்கள் சித்தப்படி தான் நீங்கள் செய்வீங்க, ஆகையினால நீங்கள் செய்கிறது எல்லாமே நியாயம் என்று ஒத்துக்கொண்டு எங்கள் மேலே இரக்கமாக இருங்கன்னு சொல்லி செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், யோனாவை சமுத்திரத்தில் போட்ட பிறகு சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். இப்போது இதுக்கு முன்னாடியும் பயத்தினால வேண்டுதல் செஞ்சாங்க. அப்போது என்ன ஆயிடுச்சு, தேவ பயம் வந்துருச்சு. ஒரு ஆபத்து வந்த உடனே, இப்போது யோனாவை கடலில் போட்ட உடனேயே எல்லாமே அமர்ந்த உடனேயே அவங்க மிகவும் பயப்படுறாங்க. காரணம் என்ன, அப்போது யோனா சொன்னது உண்மை, அவன் வணங்குகிற தேவன் உண்மையுள்ளவர், அவரால் தான் இந்த காரியம் வந்தது, அவர் தான் வானத்தின் பூமியை சிருஷ்டித்த கர்த்தர், அவருக்கு நம்ம பொருத்தனையை செலுத்துவோம், அவருக்கு நம்ம பலிகளை செலுத்துவோம் என்று சொல்லி அவங்க செலுத்த தொடங்கிட்டாங்க. அப்போது மனம் திரும்புதலுக்குள்ளே கர்த்தர் யாரை வழி நடத்திட்டாரு, யோனா கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியலை. அவன் கீழ்ப்படியாமல் இருந்தப்போ கூட அவனை கொண்டு கொஞ்சம் பேரை மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். கப்பலில் போய் அவ்வளோ பேரையும் மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்திட்டார். அப்போ இது எதை காண்பிக்குதுன்னா, த சாவரின் வில் ஆஃப் காட் நம்ம கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போதும் கூட நிறைவேறும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். முன்பு நம்ம மோசையுடைய வாழ்க்கையில் கூட ஒன்று தியானிச்சிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஜனங்க எல்லோரும் தண்ணி கேட்டு மெரிபாவில் கலகம் பண்ணாங்க. கலகம் பண்ணப்போ மோசேவால் அதை தாங்க முடியலை, என்னை கல்லால் அடித்து கொல்ல பார்க்குறார்களே என்று சொல்லி மிகுந்த எரிச்சல் அடைந்து விட்டார். மிகுந்த சாந்தமுள்ள மோசேக்கு எரிச்சல் வந்து விட்டது. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்து விட்டார், கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஒரு காரியத்தை செஞ்சார். ஆனால் அப்படி அவர் செஞ்சப்போ கூட தண்ணீர் வந்தது. ஆகையினால நம்ம இதிலிருந்து இன்னொரு காரியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, God is sovereign and God is good in all situations, and what God does is always the justice. நீதியான ஒன்றை மாத்திரம்தான் நடப்பிப்பார், ஆனால் அவருடைய பிள்ளைகளிடத்துலையும் அநீதி காணப்படும். அதனால குருட்டாம்போக்கில் நம்ம நம்பக்கூடாது. ஆண்டவருடைய செயல்கள் ஒரு இடத்துல வெளிப்படுது அப்படின்னா இவர் எல்லா வகையிலையும் பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிகாஸ் எல்லா மனிதனையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பரிசுத்தம் பண்ணி கொண்டே வருகிறாரு, தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கி கொண்டே வருகிறாரு. அதனால தேவனுடைய மனுஷனுக்கு உள்ளேயும் நம்ம என்ன யாரையும் நம்ம we don't want to be judgmental, but we don't want to talk about them, but one thing is there, நம்ம to understand God even more, ஒரு இண்டிவிஜுவலாக ஃபுல் மாடலாக எடுத்துக்கொள்ளாமல் வேத வசனத்தின்படி கர்த்தரை புரிந்து கொள்வது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இதிலேருந்து கற்றுக்கொள்கிறேன். கடைசியாக மத்தேயு 12 ஆண்டவராகிய இயேசப்பா இந்த சம்பவத்தை வைத்து இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதபாரகரிலும் பரிசேயரும் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டணத்தார்
இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அப்போ இங்க சம்பவத்துல என்ன நடக்குது? வேத பாரகர்கள், பரிசேயர்கள், இவங்க 2 பேரும் வேதத்தை கையில வைத்திருக்கிற ஜனங்கள் தான், கர்த்தரை குறித்து அறிந்தவர்கள் தான். ஆனா இவங்க என்ன கேட்குறாங்க? அடையாளத்தை கேட்குறாங்க. ஆனா என்ன நடக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ வார்த்தை மனம் திரும்புதலுக்கு நேரா நடத்தி கொண்டிருக்குது. ஆனா அவங்க கேட்கறது என்ன? அடையாளம். இதே மாதிரி இன்றும் நம்ம நிறைய முறை என்ன செய்து விட முடியும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம மனம் திரும்பி அவருக்கு முன்பாக நீதியை நடப்பிக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது ஷார்ட்கட்டை ட்ரை பண்ணோம், நடக்கவே நடக்காது. அவங்களுக்கும் கர்த்தர் யாரை உதாரணமாக காமிச்சாருன்னா யோனாவை தான் காமிச்சார். ஏன்னா இதே மாதிரி யோனா கர்த்தருடைய சித்தத்துக்கு விலகி ஓடினாரு. அவருக்கு என்ன நடந்தது? ஒரு மீனின் வயிற்றில் அவர் 3 இரவுகள் 3 பகல் இருந்தாரு. அதே மாதிரி மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் இருப்பாருங்கிறார். இப்போ இது எதை காண்பிக்குதுன்னா, யோனா மீனுடைய வயிற்றில் இருக்கும்போது அது இட் இஸ் ஈக்குவேட்டட் டு டெத். அது ஒரு மரித்து போவதற்கு சமமான ஒரு காரியம். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் கல்லறையில் வைக்கப்பட்டார், பரியல், அதை பார்க்குறோம். அதுக்கு பிறகு யோனாவை அந்த மீன் அது கக்கி போட்டது, அது உயிரோடு வந்தார் இல்லைங்களா? தட் ரெப்ரசன்ட்ஸ் ரெசரக்ஷன். உயிரோடு நம்ம தேவனாகிய கர்த்தர் வந்ததை அது காண்பிக்குது. அதுக்கு பிறகு அவர் போய் நினைவே மக்களுக்கு பிரசங்கம் பண்ணார். அவங்க அதை கேட்டு மனம் திரும்புதலுக்குள்ளே வந்தாங்க. இப்போ அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவர் உயிர்த்த பின்பு சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டுட்டு வருது. அதை கேட்குற எல்லோரும் மனம் திரும்புதலுக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்ற அளவும் அநேகரை கர்த்தர் நீதிக்குள்ளாக நடத்தி இருக்கிறார், நடத்தியும் முடிப்பார். அப்படிப்பட்ட இந்த காரியத்தை நம்ம யோனா வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆமென்.